உண்மையை பேசுகிறதும் உண்மையாக நடந்துக்கிறதும் எப்போவும் உண்மையே ஃபாலோ பண்ணுறதும் என்றைக்குமே நல்லது. நம்ம பார்க்க போகிற கதையிலையும் ஒரு திருடன் அந்த உண்மையை தான் ஃபாலோ பண்ணுறான். அதனால் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் டெய்லி திருட போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போய், கடவுளே எனக்கு இன்னைக்கு நிறைய வசூல் கிடைக்கணும்னு வேண்டிட்டு தான் போவான். அந்த கோயில் மண்டபமில் டெய்லி ஒரு சாமியார் ஸ்பீச் கொடுப்பாரு. நிறைய குட்டி குட்டி சாமி கதைங்கள்லாம் சொல்லுவார். அதையும் கொஞ்சம் அப்பப்போ காதில் கேட்டுட்டு போவான். ஒரு நாள் அவனுக்கு ஏதோ தோண அந்த துறவிக்கிட்ட போய் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் நீ யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட தயங்காமல் நான் ஒரு பக்கா திருடன், 10 வயசுல இருந்து இதுதான் என்னோட தொழில்னு உண்மையை சொல்கிறான். இதை கேட்ட அந்த துறவி, அடக்கடவுளே வேற ஏதாவது நல்ல வேலை செய்யக்கூடாதான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் எனக்கு தெரிஞ்ச வேலை இது ஒன்று தான் சாமி, என்னோட ஒய்ஃபையும் கிட்ஸையும் காப்பாற்ற 30 வருஷமாக இதை செய்யறேன்னு சொல்கிறான். அதை கேட்ட துறவி, சரிப்போ நீ உண்மையை பேசுகிறதால உனக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வேதத்தில் இருக்க முதல் மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை எப்போவும் நீ ஃபாலோ பண்ணால் அந்த மந்திரத்தோட பவர் உன்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த திருடன் சரிங்க சாமி அப்படியே செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த துறவி சொன்ன மந்திரம் இதுதான், சத்தியம் வத, அதாவது உண்மையே பேசு. இதை கேட்டதும் திருடன் சொல்கிறான், இது ரொம்ப ஈஸி தான் சாமி, கைதானே திருட போகுது, வாய் உண்மையை பேசுறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையேன்னு சொல்கிறான். அதை கேட்ட துறவி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவனை அனுப்பி வைக்கிறாரு. இதை அந்த திருடன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறான். அவளுக்கு ஒரே சிரிப்பு. இது என்னங்க, நெசவாளி குரங்கு வளர்த்த கதையா இருக்குன்னு சொல்றா. அது என்னடி கதைன்னு கேட்குறான். ஒரு நெசவாளி குரங்கு வளர்க்க ஆசைப்பட்டு குரங்க வாங்கினான். அது அவன் செஞ்ச ஒவ்வொரு துணியையும் நூலா இருக்கப்பவே பிச்சு போட்டுடுது. அது மாதிரி நீ உண்மையை பேசினா திருடுறதுக்கு முன்னாடியே மாட்டிப்பேன்னு சொல்றா. நீ கவலைப்படாத, குருவோட அருள் இருக்கப்போ ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். நைட் ஆனதும் இன்னைக்கு குரு சொல்லி கொடுத்த மந்திரம் இருக்கிறதால பெரிய இடமா பார்த்து திருடலாம்னு முடிவு பண்ணி பேலஸில் திருட போகிறான். மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பேலஸ் சுவர்கிட்ட வரப்போ அந்த நாட்டு ராஜாவும் மாறு வேடத்தில் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ எல்லாம் ராஜாக்கள் நாட்டு மக்களை பற்றி தெரிஞ்சிக்க இப்படி மாறு வேஷம் போட்டு வருவாங்க. அந்த டைமில் தான் நம்ம கதையில் வர திருடனும் அங்கே வரான். ராஜா அவனை பார்த்து நில்லு, யார் நீன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த திருடன், ஐயா நான் பக்கா திருடன்னு சொல்கிறான். ராஜாவும், அட நானும் பக்கா திருடன் தான், பக்கத்து ஊர்ல இருந்து வரேன், எனக்கும் பணம் வேணும், உன்னோட வரட்டுமா, கிடைக்கிறத ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. பதிலுக்கு அவனும் சரி அப்படியே பண்ணிக்கலாம் வான்னு சொல்கிறான். ராஜாக்கு அவரோட பேலஸ் பற்றி நல்லா தெரியுங்கிறதுனால நேர கஜானா இருக்கிற இடத்துக்கே அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே 2 பேரும் ஒரு பெரிய பெட்டியை திறக்கிறாங்க. அதில் 3 காஸ்ட்லி மாணிக்கக்கல் இருந்தது. திருடன் எக்ஸைட் ஆகி, இன்னைக்கு நம்மளோட லக்கி டே, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு 3ஆவதை இந்த பெட்டியிலேயே ராஜாக்காக வச்சிடலான்னு சொல்கிறான். இதை கேட்ட ராஜா, உனக்கு என்ன பைத்தியம்மா, நாமளே திருடனுங்க, உன்னையே ராஜாக்கு வைக்கணும்னு கேட்குறாரு. அதை கேட்ட திருடன், நண்பா நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் தானே பேசினோம், இப்போ இந்த 3ஆவது ஸ்டோனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 50-50 வராது, ஒருத்தருக்கு கம்மி இன்னொருத்தருக்கு அதிகம்னு ஆயிடும். அதுக்கு இவ்வளோ நாள் இதை சேஃபாக பார்த்துக்கிட்ட ராஜாக்கே ஒன்று வச்சிடலான்னு சொல்கிறான். ராஜாவும் அவன் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. பொருளை எடுத்துட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போனதும் ராஜா திருடனுக்கு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே தர்பாருக்கு வந்த ராஜா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேலஸில் இருக்கிற கஜானால ஏதோ திருடு போயிருக்கிறதா நம்மளோட இன்ஃபார்மர்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நிதியமைச்சர் அதிர்ச்சியாகி உடனே போய் பார்த்து செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கஜானால இருந்த பெரிய பெட்டியில் ஒரு மாணிக்கக்கல் மட்டும் இருக்கிறத பார்த்து அவருக்கு ஒரு ஆசை வந்து அதை எடுத்து தன்னோட ட்ரெஸ்ஸில் மறைச்சி வச்சுக்கிறாரு. ராஜா கிட்ட ஓடி வந்து, நம்ம இன்ஃபார்மர்ஸ் சொன்னது உண்மைதான், கஜானால இருக்க பெட்டியை உடைச்சு அதுலேருந்து 3 மாணிக்க கற்களை திருடி இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்படியா, ஒரு கல்லை கூடவா விட்டு வைக்கலன்னு ராஜா கேட்குறாரு. திருடனுங்க என்ன முட்டாளா ராஜா,
ஒரு கல்லை மட்டும் நமக்கு விட்டு போகிறதுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாம் தானே எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறான் அந்த அதிகாரி. சரி போகட்டும், எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்குன்னு சொல்லி அங்கே இருந்த காவலர்களை கூப்பிட்டு இந்த அட்ரஸில் தான் அந்த திருடன் இருக்கான், ஆனால் அவனை ஒன்றும் செய்யாமல் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ராஜா கொடுத்த அட்ரஸ்க்கு குதிரையில் ஃபாஸ்ட்டாக போய் அவனை பிடிச்சிட்டு வராங்க. திருட ராஜாவை பார்த்ததும் நடுங்கிக்கிட்டே வணக்கம் சொல்கிறான். நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு கேட்குறாரு. நானும் இன்னொருத்தனும் உங்கள் பேலஸ் கஜானாவில் நுழைஞ்சு ஒரு பெரிய பெட்டியை உடைச்சோம். அதில் 3 மாணிக்கக்கல் இருந்தது. நான் ஒன்று எடுத்துக்கிட்டு என்னோட வந்த இன்னொருத்தனுக்கு ஒன்று கொடுத்தேன். 3வது உங்களுக்கே இருக்கட்டும்னு பெட்டியில் வச்சிட்டேன்னு சொல்லி இதோ நான் எடுத்ததுன்னு பயந்துட்டே கொடுக்குறான். அதுக்கு ராஜா சொல்கிறாரு, உன்னோட வந்தது திருடன் கிடையாது, நான் தான் மாறு வேடத்தில் உன்னோட வந்தது. இதோ என்னோட ஷேர்னு ஃபஸ்ட்டு கல்லோட வைக்கிறாரு. இப்போ நிதியமைச்சரை பார்த்து 3வது கல்லை வைக்க சொல்கிறாரு. நிதியமைச்சர் பயத்தோட, மன்னா 3 தலைமுறையாக எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சேவை செய்கிறோம், என்னை போய் சந்தேகப்படுறீங்களே, இந்த திருடன் தான் அதையும் எடுத்திருப்பான் உங்களை ஏமாத்தின்னு சொல்கிறான். இதை கேட்டு கோபமான ராஜா, இப்போ நீங்கள் கொடுக்கலன்னா உங்களையும் உங்கள் வீட்டையும் இப்போவே செக் பண்ண சொல்வேன்னு சொல்கிறாரு. நிதி அமைச்சர் நடுங்கிக்கிட்டே, மன்னிச்சிடுங்க ராஜா, சடனாக எனக்குள்ளே வந்த ஒரு ஆசை என்னை இப்படி தப்பு பண்ண வச்சிருச்சு, நான் தான் திருடினேன்னு ஒத்துக்கிட்டு இதோ அந்த கல்னு 3வது கல்லை ட்ரெஸ்ல இருந்து எடுத்து வைக்கிறாரு. ராஜா மறுபடியும் அந்த காவலர்களை கூப்பிட்டு நிதி அமைச்சரை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் புது நிதி அமைச்சர் பதவியை திருடனுக்கே கொடுக்குறாரு. உண்மையாகவும் ராஜ தர்மத்தோடவும் இருந்ததுக்காக அவரே இதுக்கு தகுதியானவர்னு சொல்கிறாரு. மறுநாள் அந்த துறவி கிட்ட நடந்ததை சொன்ன திருடனை பார்த்து அந்த துறவி சொல்கிறாரு, நீ உண்மையை ஃபாலோ பண்ணதால தான் இந்த மேஜிக் நடந்திருக்கு, இனிமேலும் நீ இதை எப்பவும் கைவிடக்கூடாது, நல்ல எண்ணங்களோட அடுத்தவங்க பொருளை அபகரிக்காமல் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி அவனை பிளெஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த கதையில் வர அந்த மந்திரத்தை யாரெல்லாம் அவங்களோட லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அது அவங்க லைஃப்லேயும் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். சத்தியம் வத, உண்மையே பேசு.